ராஜகுமார்ண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. சேட்டா ஆயிண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணல டேரக்டர் சார் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு வியந்து பார்த்த விஷயம் இவ்வளோ நாள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு சீன் சொல்லலையோ எக்ஸ்பிளைன் பண்ணலையோ பரவாயில்ல நல்லா இருக்கு உங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் இருக்கும். அது அவர் சொன்ன நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இன்னப்போ வரைக்கும் எனக்கு வருத்தப்படுவாங்க. என்னென்னா அதை நான் கூந்து காமிச்சேன், என்னாலும் அப்படி ரைட் பண்ண முடியாது. அப்போ அவங்க சொன்ன காமெடி, நீங்களாம் இவ்வளோ சிரிச்சிங்கல்ல, இவ்வளோ சிரிச்சு ரசிச்சிங்கல்ல, அது நான் ஒரு ஷாட்டு கூட ஒரு சீன் கூட சிரிக்கலை. அப்படியே சிரிக்காமல் ரொம்ப அமைதியாக கேட்டேன். ப்ரொடியூசர் தான் சிரித்தார். ஃபீலிங்க்கு நான் ஃபீல் பண்ணல, இவர் தான் ஃபீல் பண்ணார். இல்லை சார், உங்களை எப்படியாச்சும் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் சிரிக்கவே இல்லை. நானும் டேரக்டர் வந்து விழுந்து நரேட் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் போடுறாரு. நான் சரி ஓகே இவர் எமோஷனல் ஆக மாட்டாரு, சரி புஷ் பண்ணி விடுவோம், நான் சிரிக்கிறேன், அழுறேன், கல்லஞ்சுக்காரரு, கொஞ்சம் கூட அழவும் இல்லை சிரிக்கவும் இல்லை. ஸோ நான் இப்போ சிரிக்கிறேன். அது அவர் சொல்லும்போது அந்த நரேஷன் ரசித்தேன். நான் உள்ளுக்குள்ளே சிரித்து எல்லாமே நான் இது பண்ணேன். பட் அந்த நரேஷன் வே ஆஃப் நரேட் பண்ணுறது ஒன்று, ஸ்பாட்டில் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுற அந்த விதம் அப்படி ஒரு அழகாக போகும்போது எல்லாம் பசங்க தான், எல்லாம் சின்ன பசங்க, கேமராமேன் எல்லாமே. எனக்கு ஏதோ காலேஜுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது. ஒரு காலேஜில் அப்படி படிக்கிற மாதிரி இவங்களோடலாம் பண்ணும்போது. பட் ரொம்ப அழகாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த இது இல்லாமல் எல்லாமே கிளியராக ஹேண்டில் பண்ணதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இயக்குநர்ட்டையும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல் படம் ஜெயிச்சனால நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய 10வது படம் 20வது படமும் ஒவ்வொரு இயக்குநர்களும் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எண்டே கிடையாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஐம் லேர்ன் ஃப்ரம் ஹிம் லாட். டேரக்டர் ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டு வந்துட்டு இப்போ எடுக்கிற எல்லா படத்துலையும் ஒரு பழைய சாங், எல்லா பழைய சாங்கும் வச்சு நம்ம இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பண்றோம். இதுல வச்சதுக்கான ரீசன் அதானா இல்ல ரைட்டிங்ல? இல்ல பழைய சாங் வைக்கணும்ன்ற மாதிரி வைக்கல. எனக்கு சிங்கர்மேன் டான்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஓகே, அந்த ஸ்பேஸ் எனக்கு அமைச்சு கொடுத்துச்சு. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லேயே இதுல எனக்கு மம்முட்டியன் அந்த சாங் பாத்தீங்கன்னா அது ஸ்கிரிப்டுக்குள்ளேயே வரும். ஸோ எனக்கு இவங்க 2 பேருக்கும் மாத்தி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி மாத்தி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு அந்த சாங் தேவைப்பட்டுச்சு, அது கதையாவே எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. அண்ட் இப்போ நீங்க சிங்கர்மேன் டான்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து எங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி எங்க பிளான், ஒரு ப்ரொபோசல் சீன் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து எல்லாருமே ஒன்னா இருக்காங்க, ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்கன்றதை காமிக்க போறோம். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஆடுறாங்க, ஜாலியா இருக்காங்க, ஸோ அது இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த ஹைலைட் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் தான் அது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணோம் அண்ட் இட் ஒர்க்டு. இன்னொரு கொஸ்டின், சீரியஸா எனக்கு இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல டச்சிங், நல்ல ஃபேமிலி ஸ்டோரி, நல்லா காமெடி, எல்லாமே. உங்க ரைட்டிங் ஸ்டைல் இதானா இல்ல இதுக்கடுத்து இன்னும் ஆக்ஷன் ஃபிலிம் அந்த மாதிரி உங்க ரைட்டிங்ல எதுவும் இருக்கா? தெரியல, என்னோட ஃபிலிம் என்னன்னு எனக்கு நானும் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. நான் இதோட ப்ராசஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எழுதின விதமா இருக்கட்டும், அதை ஷூட் பண்ண விதமா இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல தான் தெரியும், திரும்ப நான் அடுத்து எழுதும் போது தான் தெரியாது எனக்கு என்ன வருதுன்றது. எனக்கு அப்பதான் தெரியும்னு நினைக்கிறேன். நீ வந்து விஜய் ஃபேன்ஸா? அங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு? எல்லாருமே விஜய் சார் ஃபேன் தான். ஸோ ஆனா நாங்க அதுக்காக அந்த இது பண்ணல. ஏன்னா அந்த கதையில ஒரு கேரக்டரா அந்த சின்ன பையன் ஒரு விஜய் சார் ஃபேன், ஸோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ஸ்கெட்சா தான் நாங்கள் அது பண்ணியிருந்தோம். சும்மா வாண்டடா ரெஃபரன்ஸ் வைக்கணுமே அந்த மாதிரி இல்லாம, லைக் அந்த பையனோட கேரக்டரே அப்படிதான். அவன் கதவு திறக்கும் போது கூட விஜய் சார் பாட்டு பாடிப்பா கதவு திறப்பான், யாருன்னு சொல்லி கதவு திறப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த கேரக்டர்லயே இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த பையன் வந்து செம்ம ആവേശം ടീമോ ഇങ്ങനൊരു സിനിമയുടെ ഭാഗമാകാൻ കഴിഞ്ഞത് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ആവശ്യത്തിന് ശേഷം ഇതുപോലൊരു നല്ല സിനിമയും പിന്നെയും ഭാഗമാകാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. അങ്ങനെ இல்ல ரைட்டிங் அப்போ மித்துன் மைண்ட்ல இல்ல. எல்லாரையுமே நாங்க ஆமா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு தான் எந்தெந்த கேரக்டருக்கு யாரு கரெக்டா இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போகலான்னு சொல்லி போனது. மித்துன் தான் லாஸ்டா மூவிக்குள்ள என்டர் ஆன பர்சன். ஸோ லாஸ்டா மித்துன் கேரக்டர் தான் நாங்க யார் பண்ணலாம்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் டீம்ல இருந்து காமிச்சாங்க மிதுன் போட்டோ. நாங்கள் ஆல்ரெடி ஆடிஷன் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அகைன் எனக்கு மிதுன் போட்டோ வந்ததுன்னா சூப்பர், அவரோட ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் மிதுன் உள்ள வந்தாரு.